வெல்கம் டு சாந்த்ரோமேத்ஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல 2010 இருந்து 2023 வரைக்கும் கேட்டிருந்த எல்லா சைக்காலஜி கொஸ்டினும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ரெண்டாவது பார்ட். ஓகே, லாஸ்ட் வீடியோலையுமே நம்ம வந்து பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருந்தோம். ஸோ இந்த ரெண்டு டாபிக்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னால இந்த வீடியோலையுமே நம்ம அந்த கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது இதே டாபிக்ல இருக்கக்கூடிய வேற கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகே, இதுக்கு இன்னொரு பார்ட்டும் வரும். ஸோ 3 வீடியோல இந்த ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. எல்லா டாபிக்கும் அந்த மாதிரி இருக்காது. ஒரு சில டாபிக்ல கம்மியாக தான் கேட்டிருப்பாங்க, ஒரு சில டாபிக்ல வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்டிருந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கு கம்மியாக தான் டைம் எடுக்கும். அதெல்லாம் நம்ம வந்து டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படின்னால நம்ம வந்து 3 பார்ட்டாக கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ சைக்காலஜி அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் அவைலபிளாக இருக்குது. இந்த பார்ட்டுன்னு இல்லை, இனிமேல் நான் கொடுக்குற எல்லா வீடியோவுமே இந்த பிளேலிஸ்ட்ல வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாமுக்கான சைக்காலஜி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 60 டே ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். 60 நாளுக்கான டைம் டேபிள், எந்தெந்த நாளைக்கு எந்தெந்த டாபிக் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க்கும் அவைலபிளாக இருக்குது. இதுலேயே நம்ம கோர்ஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா சைக்காலஜிக்கு நம்ம வந்து நம்மளுடைய சந்திரமேத்ஸ் ஆப்பில் வந்து கோர்ஸ் கொடுத்துருக்கோம். கோர்ஸோட ஃபீஸ் வந்து 499 தான். ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து வேலிடிட்டி உண்டு. ஸோ சைக்காலஜி கம்ப்ளீட்டாகவே இதில் வந்து கொடுத்துருப்போம். மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் ஃபுல்லாகவே வந்து இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஏன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இந்த லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட் எல்லாம் வந்து நான் திரும்ப மறுபடியும் ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லிட்டேன் அப்படிங்கிறனால டேரக்டா அதே மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா டேரக்டா நான் சொல்யூஷன் தான் சொல்லுவேன். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். அதனால உங்களுக்கு இந்த வீடியோல எதுவும் புரியல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அதை நீங்க பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6 friends P, Q, R, S, T and U are sitting in a row in the north direction. அதாவது P, Q, R, S, T மற்றும் U ஆகிய 6 நண்பர்கள் வடக்கு நோக்கி வரிசையாக அமர்ந்துள்ளனர். ஸோ நார்த் டைரக்ஷன்னா என்ன மீனிங்? நார்மலாகவே நீங்கள் மேப் ரீட் பண்ணியிருப்பீங்க, ஸ்கூல்லலாம் மேப் ரீட் பண்ணியிருப்பீங்க. நார்த் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறத குறிக்கும். ஓகே, அதே மாதிரி சவுத்துங்கிறது அதுக்கு ஆப்போசிட். அப்போ ஈஸ்ட் வெஸ்ட்டுங்கிறது எங்கே இருக்கும்? ஈஸ்ட்டுங்கிறது இந்த பக்கம் இருக்கும், வெஸ்ட்டுங்கிறது இந்த பக்கம் இருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் வந்து ஆக்சுவலாக நார்த் இருக்கிற பக்கத்தில் நீங்கள் நார்த்தை வச்சிங்கன்னா ஆக்சுவலாக ஈஸ்ட் இருக்க பக்கத்தில் ஈஸ்ட் போகும், சவுத் இருக்க பக்கத்தில் சவுத் போகும், வெஸ்ட் இருக்க பக்கத்தில் வெஸ்ட் போகும். ஓகே, ஸோ நார்த்னா வந்து என்னது? நார்த்னா வடக்கு, சவுத்னா தெற்கு, ஈஸ்ட்னா கிழக்கு, வெஸ்ட்னா மேற்கு. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி டைரக்ஷனை வந்து நீங்கள் தப்பாக எடுத்துட்டீங்க அப்படின்னா லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட்டு எடுத்துருவீங்க, ரைட்டுக்கு பதிலாக லெஃப்ட் எடுத்துருவீங்க. அப்போ மொத்தமாகவே வந்து உங்களுக்கு ஆன்சரே தப்பாக வந்துடும். அதனால இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மேலே இருக்கிறது நார்த்து, கீழே இருக்கிறது சவுத்து, லெஃப்டில் வெஸ்ட்டு, ரைட்டில் ஈஸ்ட்டு. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இப்போ இதில் வந்து நார்த் டைரக்ஷன் பார்த்து தான் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா நார்த்னா மேலே. ஓகே, ஸோ நார்த் டைரக்ஷன் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருப்பாங்க. மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். ஓகே, 6 பேர் அப்படிங்கிறப்போ 6 பேர் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? R is between P and T. S is not in the end. Q is immediate right of T. U is not at the right end. இதுல யாராச்சும் ஒருத்தன் இந்த இடத்துல எக்ஸாக்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஓகே, அந்த மாதிரி பாயிண்டே இல்லை. இவனுக்கு ரைட்ல இருக்கான், இவனுக்கு லெஃப்ட்ல இருக்கான், இவன் வந்து எண்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர இவன் இந்த இடத்துல எக்ஸாக்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டுமே இல்லை. ஸோ அப்படின்னா நீங்க இந்த இடத்துல டைரக்டா யாராச்சும் ஒருத்தரோட பொசிஷனை வந்து போட முடியாது. ஸோ நீங்க சைட்ல எல்லாத்தையுமே எழுதுங்க. எழுதி அதை அனலைஸ் பண்ணி எது எது எந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. R is between P and T. R என்பவர் P-க்கும் T-க்கும் நடுவே உள்ளார். ஓகே, R என்பவர் P-க்கும் T-க்கும் நடுவே உள்ளார். P-க்கும் T-க்கும் நடுவில் R. ஓகே, ஆனா ஆருக்கு லெஃப்ட்ல தான் P இருப்பான், ஆருக்கு ரைட்ல தான் T இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லை. ஸோ இந்த இடத்துல கூட T இருக்கலாம், இந்த இடத்துல கூட P இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போவுமே T-ஐயும் P-ஐயும் பாருங்க, இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா R நடுவில் தான் இருக்கான். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி பிட்வீன் கொடுத்தாலே அதுல
ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒருத்தனுக்கு 2 பேருக்கு நடுவில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னாலே அதுல 2 பாசிபிலிட்டி இருக்கும். அந்த 2 பேரும் இந்த இடத்துல 2 பேரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே இந்த 2 பேர்ல ஒருத்தர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எக்ஸாக்டா தெரியாத வரைக்கும் நீங்க இப்படிதான் எடுத்துக்கணும். ஓகே, அடுத்த பாருங்க, எஸ் இஸ் நாட் இன் த எண்ட் பாயிண்ட். எஸ் என்பவர் கடைக்கோடியில் இல்லை. ஸோ அப்போ எஸ் வந்து கடைசியில் இல்லைன்னா 2 கடைசிலையுமே இல்லை, இந்த பாயிண்ட்ல இல்லை, இந்த பாயிண்ட்ல வரமாட்டான். அப்போ நடுவில் தான் இந்த 4 பொசிஷன்ல ஏதாச்சும் ஒன்று தான் எஸ் வருவான். Q இஸ் இமீடியட் ரைட் ஆஃப் டி. Q என்பவர் டீக்கு வலதுபுறத்தில் அடுத்ததாக உள்ளார். டீக்கு வலதுபுறம், இப்ப எல்லாருமே மேல் நோக்கி தான் இருக்காங்கன்னா பிரச்சனையே இல்லை. அது நீங்க இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி தான் மீனிங்ல வரும். நார்மலா எந்த டைரக்ஷனை பார்த்து இருக்காங்க அப்படின்னு கொடுக்கலன்னா நீங்க நார்த்துன்னா டிஃபால்ட்டா எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். உங்களோட டைரக்ஷன் மாதிரியே இருக்கும். உங்களோட லெஃப்ட் தான் இங்க லெஃப்டா இருக்கும், உங்களோட ரைட்டு தான் இங்க ரைட்டா இருக்கும். அப்படின்னால உங்களுக்கு வந்து இது ப்ராப்ளம் வராது. இப்போ Q இஸ் இமீடியட் ரைட் ஆஃப் டி. டீக்கு வலதுபுறத்தில் Q என்பவர் உள்ளார். ஸோ டி இதுனா டீக்கு ரைட்டுங்கிறது இந்த பக்கமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து Q இருக்கும். ஓகே, U இஸ் நாட் அட் த ரைட் எண்ட். U என்பவர் வலப்புற கடைக்கோடியில் இல்லை. ஓகே, ஸோ ரைட் எண்டுங்கிறது இது லெஃப்ட், இது ரைட்டு. ரைட் எண்டில் U இல்லை. ஓகே, இங்க வந்து U வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. Who is to the immediate right of R, அதாவது R என்பவருக்கு இடதுபுறத்தில் அடுத்ததாக உள்ளவர் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்திருந்த பாயிண்ட் எல்லாம் இந்த மாதிரி எழுதியிருக்கிறோமா, இதை வச்சு நம்ம இதை வந்து எங்க மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அதை வச்சா நம்ம வந்து கெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இங்க T இருக்கான், இங்கேயும் T இருக்கான். Tக்கு ரைட்ல Q வரணும். இப்போ இதுல வந்து 2 பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒன்னு P இந்த பக்கம் இருக்கிறது, இன்னொன்னு T இந்த பக்கம் இருக்கிறது. ஸோ P வந்து இந்த பக்கம் இருக்கிறான் அப்படின்னா Pக்கு அப்புறம் R வருவான், அதுக்கப்புறம் T வருவான், இங்க Tக்கு அப்புறம் Q வருவான். இதுல இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது. அது வந்து என்னது, டீயை வச்சு ஸ்டார்ட் பண்றது. T ஒருவேளை இந்த பக்கம் இருந்தாம்னா Tக்கு அப்புறம் R வருவான், அடுத்ததா வந்து P வந்திருப்பான். 2 பாசிபிலிட்டி இருக்குது இல்ல. ஒன்னு P இங்க இருக்கிறது, இன்னொன்னு T இங்க இருக்கிறது. P இங்க இருந்தா T இங்க வருவான், T இங்க இருந்தா P இங்க வருவான். ஸோ அந்த 2வது தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ இதை நம்ம இங்க கொண்டு வர முடியுமா? Tக்கு ரைட் சைட்ல Q வரணும், ஆனா ரைட் சைட்ல இங்க R இருக்கும். அப்போ இது வந்து இங்க வர முடியாது. ஸோ அப்போ இது தப்பு, இதுதான் கரெக்ட். ஓகே, இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு 4 பேரோட பொசிஷன் கிடைச்சிருச்சு. என்னென்னது, PRTQ அப்படிங்கிறது வந்து வரிசையா இருக்கிறது கிடைச்சிருச்சு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடியது எஸ்ஸும் யூவும் தான். எஸ்ஸும் யூவும் தான். எஸ் இங்கேயும் வரமாட்டான், இங்கேயும் வரமாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. நடுவுல 4 பொசிஷன் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த நடுவுல இந்த 4 பேரையும் நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா அது தப்பாயிரும். ஓகே, நடுவுல 4 பேரையும் நம்ம போட முடியாது. எஸ் இங்கே வரமாட்டான், இங்கே வரமாட்டான். நான் நடுவுல வந்து இப்போ PRTQன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எஸ்ஸுக்கு இடமே இல்லாம போயிடும். அப்ப கண்டிப்பா ஒண்ணு இந்த 4மே வந்து இங்க ஸ்டார்ட் ஆகணும், இல்லைன்னா இங்க முடிகிற மாதிரி இருக்கணும். ஒண்ணு இந்த இடத்த நம்ம எஸ்ஸுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா இந்த இடத்த எஸ்ஸுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணி ஆகணும். ஓகே, அடுத்ததா ஒரு இடத்த நம்ம எஸ்ஸுக்கு கொடுத்துட்டோம்னாலும் இன்னொரு இடத்துல வந்து யூ வரணும். ஸோ யூவுமே எண்டில் வரமாட்டான், இந்த எண்டில் வரமாட்டான். அப்போ யூ வந்து இந்த எண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த எண்டில் வந்து நம்ம யூவை போட்டு பார்ப்போம். ஓகே, இங்க நான் வந்து யூவை போடுறேன். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த PRTQவை வந்து நான் இங்க இருந்து போடுறேன். PRTQவை வந்து நான் இங்க இருந்து போடுறேன். இப்போ இங்க வந்து எஸ்ஸுக்கும் இடம் கிடைச்சிருச்சு. இதுதான் கரெக்டான ஆர்டர். ஓகே, இதை நான் கெஸ் பண்ணிலாம் போடல, கரெக்டா யோசிச்சு தான் போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன். ஓகே, ஒரு சிலருக்கு நான் என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருக்காது. இப்போ இங்க எஸ் வரமாட்டான், இங்க எஸ் வரமாட்டான். இப்போ இவங்க 4 பேரோட பொசிஷன் வந்து இதுதான்னு தெரிஞ்சிருச்சு. Pக்கு அப்புறம் R வருவான், Rக்கு அப்புறம் T வருவான், Tக்கு அப்புறம் Q வருவான். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல Pயை போட்டேன் அப்படின்னா இங்க வந்து R வந்திருப்பான், இங்க வந்து T வந்திருப்பான், இங்க வந்து Q வந்திருப்பான். இப்போ எஸ் இந்த எண்ட்ல வரமாட்டான்னு நம்ம இங்க போட்டுடலாம். ஆனா யூவுமே இந்த எண்ட்ல வரமாட்டான் தானே. அப்போ இப்படி போடுறது தப்பாயிரும். ஸோ அப்போ Pயை இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அது வந்து தப்பாகுது. அப்போ நான் Pயை 2வது இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். Pக்கு அப்புறம் R, அதுக்கப்புறம் T, அதுக்கப்புறம் Q. இப்போ எஸ்ஸும் யூவும் மிச்சம் இருக்காங்க. எஸ் 2 எண்ட்லயே வரமாட்டேன், நம்மளுக்கு 2 எண்டு தான் மிச்சமே இருக்குது. அப்போ இதுவும் தப்பாயிரும். அப்போ நான் Pயை இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். Pக்கு அப்புறம் R, Rக்கு அப்புறம் T, Tக்கு அப்புறம் Q. இப்போ எஸ் வந்து இங்க வரலாம் தானே, இங்க வரமாட்டான், ஆனா இங்க வரலாம் தானே. ஸோ எஸ் நான் இங்க போடுறேன். யூ இங்க தான் வரமாட்டான், ஆனா இந்த எண்ட்ல வருவான். அப்போ யூவை இங்க போடுறேன். ஸோ கரெக்டா இருக்குதா? ஆனா இதை தான் ஃபர்ஸ்டே எழுதிருந்தேன். ஓகே, ஸோ ஒன்னா ட்ரை பண்ணி பார்த்து நீங்க பண்ணுங்க. இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண நான் ஃபர்ஸ்டே எழுதின மாதிரி உங்களுக்கு வந்து தோணிரும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க,
ஹூ இஸ் த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஆர்? ஆர் என்பவருக்கு இடதுபுறத்தில் அடுத்ததாக உள்ளவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆருக்கு லெஃப்ட் யாரு? பி இருக்கான். ஸோ பிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரீட் த இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். தகவலை நன்கு படித்து பதில் தரவும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 5 புக்ஸ் ABCD அண்ட் E have to proofread in 6 hours. அதாவது ABCD மற்றும் E ஆகிய 5 புத்தகங்களை 6 மணி நேரத்தில் பிழை திருத்தம் செய்ய வேண்டும். ஒரு புத்தகத்திற்கு 1 மணி நேரம் செலவிட வேண்டும். 1 hour need to be spent for 1 book. அதாவது 5 புக் இருக்கு, 6 மணி நேரம் இருக்குது. ஒரு புக்குக்கு 1 மணி நேரம் கொடுக்கணும். அப்போ 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அந்த 1 மணி நேரம் ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிதான் கொடுத்துருக்காங்க. A break of 1 hour is to be taken in the 3rd or 4th hourன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 அல்லது 4வது மணி நேரத்தில் 1 மணி நேரம் இடைவேளை ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அப்போ மொத்தமா 6 மணி நேரம் இருக்குது, 5 புக் இருக்குது, அதுல 1 மணி நேரம் கேப் இருக்குது. ஒரு புக்குக்கு 1 மணி நேரம் ஆகுது. எதுக்கு? அதை வந்து பிழை திருத்தம் பண்றதுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் 6 நம்பர் வரைக்கும் எழுதிக்கோங்க. அந்த ஒவ்வொரு நம்பரும் ஒரு மணி நேரத்தை குறிக்கும். இது முதல் மணி நேரம், இது 2வது, இது 3வது, இது 4வது, 5வது, 6வது. இப்போ பிரேக் வந்து 3வது இல்லைன்னா 4வது மணி நேரத்துல இருக்கும். ஓகே, ஒன்னு இங்க இல்லைன்னா இங்க, இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ த ப்ரூஃப் ரீடிங் கேன் நாட் ஸ்டார்ட் வித் ஏ. அதாவது ஏ எனும் புத்தகத்தில் தொடங்காமல், ஏ எனும் புத்தகத்துல வந்து தொடங்காது. ப்ரூஃப் ரீடிங் கேன் நாட் ஸ்டார்ட் வித் ஏ. அப்போ ஏ வந்து இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை இப்படி நோட் பண்ணிக்கோங்க, இந்த பக்கம் நோட் பண்ணிக்கோங்க. எது வருதோ அதை வந்து ரைட்ல போடுங்க. இங்க வராது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அது பக்கத்துல ஒரு ஹிண்ட் போட்டுக்குவாங்க. ஓகே, அண்ட் ஹேஸ் டு எண்ட் இன் சி. பிழை திருத்தம் சி எனும் புத்தகத்தில் முடிய வேண்டும். ஸோ முடிகிறது சில தான் முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்போ கடைசியில வந்து சி தான் வருது. ஓகே, கடைசி 1 மணி நேரம் வந்து சி. அடுத்து டி ஹேஸ் டு இமீடியட்லி ஃபாலோ பி வித் நோ பிரேக் இன் பிட்வீன். அதாவது இடைவேளை இல்லாமல் டி எனும் புத்தகம் பி புத்தகத்தின் பிழை திருத்தத்திற்கு பின் தொடங்க வேண்டும். பிக்கு அப்புறம் டி. ஓகே, இமீடியட்லி ஃபாலோ பி அப்படின்னா பிக்கு அப்புறம் டி. இதை நான் தனியாக எழுதிக்கிறேன். ஏன்னா பி எங்க வரும்னு நம்மளுக்கு தெரியாது, அதனால நான் தனியாக எழுதிக்கிறேன். பிக்கு அடுத்து உடனே வந்து பாத்தீங்கன்னா டி வரணும். ஸோ அடுத்ததா பாருங்க, ஏ கேனாட் பி டன் இமீடியட்லி ஆஃப்டர் டி. டி எனும் புத்தக பிழை திருத்தத்திற்கு பின் உடனே ஏ எனும் புத்தக பிழை திருத்தம் தொடங்கக்கூடாது. டிக்கு அப்புறம், டி இங்க இருக்குது, டிக்கு அப்புறம் உடனே வந்து ஏ வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டிக்கு அப்புறம் உடனே ஏ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஏ ஹேஸ் டு இமீடியட்லி ப்ரெசீட் இ வித் நோ பிரேக் பிட்வீன். அதாவது இடைவெளி இல்லாமல் ஏ எனும் புத்தக பிழை திருத்தம் இ எனும் புத்தகத்திற்கு தொடங்கப்பட வேண்டும். தமிழ்ல கரெக்டா கொடுக்கல. தமிழ்ல இந்த சென்டென்ஸ் வந்து தெளிவா இல்லை. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலயுமே ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன், தப்பா கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு. அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. நீங்க உங்களுக்கு தமிழ்ல அந்த சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்குது, டவுட் இருக்குது, புரியல அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல தான் பார்த்தாகணும். இங்கிலீஷ்ல கண்டிப்பா கரெக்டா இருக்கும். இது வந்து எக்ஸாம்ல கேட்டிருந்த அதே கொஸ்டின் தான். நான் இதுல எந்த சேஞ்சஸுமே பண்ணல. இந்த டிரான்ஸ்லேஷன் நான் பண்ணது கிடையாது. எக்ஸாம்லயே இப்படிதான் கேட்டிருக்காங்க, தப்பா தான் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏ ஹேஸ் டு இமீடியட்லி ப்ரிசீட் ஈனா ஈக்கு முன்னால வரணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இமீடியட்லி ப்ரிசீட் ஈனா ஈக்கு முன்னால, ப்ரிசீட்னா இ. இங்க வந்து முன்னாள்னு எது இருக்கா? ஏ எனும் புத்தக பிழை திருத்தம் இ எனும் புத்தகத்திற்கு தொடங்கப்பட வேண்டும். மீனிங்கே இல்ல. ஏயோட பிழை திருத்தம் இ புத்தகத்திற்கு தொடங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இ எனும் புத்தகத்திற்கு முன்பு அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்திருக்கணும். அந்த வார்த்தையை அவங்க வந்து போடல. இது ஒரு சின்ன வார்த்தை தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இதை மட்டும் ரீட் பண்றவங்களுக்கு இது முன்னாலேயா பின்னாலேயான்ட்டு தெரியாதுல்ல. அப்ப தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல கரெக்டா அது உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பா கொஸ்டின் தப்பா கொடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க தமிழ்ல இருக்கிறத விட்டுட்டு இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாத்துருங்க. ஓகே, ஸோ அப்போ ஏ வந்து ஈக்கு முன்னால வரணும். ஸோ ஏ வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து ஈக்கு முன்னால வரணும். ஸோ இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. விச் புக் இஸ் டு பி ப்ரூஃப் ரீட் இமீடியட்லி ஆஃப்டர் த பிரேக். இடைவேளை முடிந்தவுடன் பிழை திருத்தம் செய்ய வேண்டிய புத்தகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிரேக் எதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து எல்லா இடத்தோட பொசிஷனே வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, பிரேக்குமே இந்த 2ல் 1 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஒன்னா இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது.
இதுல சியோட பொசிஷன் மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆயிருக்குது. சியை வச்சு இங்க எந்த பாயிண்ட்டுமே இல்லை. அப்ப நம்மளா கெஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்ப பிக்கு அப்புறம் டி வரும், டிக்கு அப்புறம் ஏ வராது, ஆனா ஏக்கு அப்புறம் இ வரும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன், சும்மானாலும் பில ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். ஓகே, இங்க சி மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆயிருக்குது, பில ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். பில ஸ்டார்ட் பண்ணா அடுத்து டி வரணும், அடுத்து ஏ வர முடியாது. ஓகே, ஸோ ஏ இங்க வரலாம், ஏ இங்க வரலாம், ஏக்கு அப்புறம் இ வரணும். அப்போ இந்த முடியாத இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கா இருக்கலாம். ஓகே, இது வந்து இந்த இடம் வந்து இது வந்து பிரேக்கா இருக்கலாம். ஏன்னா பிரேக் வந்து 3வது இல்லைன்னா 4வது மணி நேரத்துல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் கொடுத்தது கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, பட் நானா தான் கெஸ் பண்ணேன், அப்படிங்கிறனால இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற நம்ம எடுக்க முடியாது. சரி, ஓகே, இப்போ இதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படி மாதிரி எடுத்தோம்னா ஏ இங்க வந்திருக்கும், அடுத்து இ இங்க வந்திருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏ இடத்துல வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நான் ஏ வந்து இங்க எடுக்கிறேன், ஏ இங்க வந்திருக்கும், அடுத்து இ வந்திருக்கும், அடுத்து இங்க வந்து பிரேக் வரணும். கண்டிப்பா இந்த 2ல 1ல பிரேக் வந்தாகணும். ஸோ இங்க வந்து பிரேக் வரணும். அடுத்ததா பியும் டியும் மிச்சம் இருக்குது. இங்க பியை போட்டோம்னா உடனே கீழே டி வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இங்க சி தான் வரும். அதே மாதிரி மேல ஒரு இடம் இருக்குது, இங்க பியை போட்டோம்னா அதுக்கு கீழே டி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இது வந்து இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஏ வந்து இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏ மேல வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஏ 3ஆவதா வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏ 3ஆவதா வந்தா அதுக்கு கீழே இ வரணும். அப்போ இந்த 2 ஹவர்லயுமே பிரேக் வராது. ஸோ கண்டிப்பா ஏ 4ஆவதா தான் வரும், 5ஆவதா இ வரும். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 2 இடத்துல பியும் டியும் வரும், இங்க தான் பிரேக் வரும். அப்போ நான் கெஸ் பண்ணது கரெக்டா தான் பண்ணியிருக்கேன். நான் தெரிஞ்சு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது, எப்படி ட்ரை பண்ணி பார்த்தாலும் இதுதான் வரும். ஓகே, ஸோ இப்போ பி அடுத்து டி, அடுத்து வந்து இங்க பிரேக் வரும், அடுத்து இங்க ஏ வரும், இங்க இ வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்து வேற வழியே இல்லைன்னா நீங்க கெஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பியை நான் ஸ்டார்டிங்ல வச்சு பாக்குறேன், அப்போ வந்து ஒரு பாசிபிலிட்டி வருது. பியை நான் 2ஆவதா வச்சு பாக்குறேன். ஓகே, பியை 2ஆவதா வச்சு பாக்குறேன், அதுக்கு கீழே கண்டிப்பா டி வரணும். அடுத்து இந்த 2ல 1 பிரேக்குங்கனால இங்க நான் பிரேக் கொடுக்குறேன். அடுத்து ஏயும் ஈயும் தான் இருக்குது. ஸோ ஏ இங்க வந்துச்சுன்னா இ கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இங்க சி இருக்குது. அப்போ இதுவும் தப்பு தான். ஸோ இருக்கிறதே 4 பாசிபிலிட்டி தான், அதுல இந்த 1 மட்டும்தான் கரெக்டா வந்திருக்கு. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆர்டரா இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, விச் புக் இஸ் டு பி ப்ரூஃப் ரீட் இமீடியட்லி ஆஃப்டர் த பிரேக். அதாவது பிழை திருத்தம் இடைவெளி முடிந்தவுடன் பிழை திருத்தம் செய்ய வேண்டிய புத்தகம் எது, பிரேக்குக்கு அப்புறம் பண்ணக்கூடியது ஏ. ஸோ ஏ தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரீட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். தகவலை நன்கு படித்து பதில் தரவும். In a school, there are 5 teachers. A and B were teaching Hindi and English. C and B were teaching English and Geography. இது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலயே பார்த்துருக்கோம். இதுல வந்து எப்படிலாம் கொடுக்கலாம், எப்படி கொடுத்தா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதே நான் வந்து அதுல தெளிவா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இப்போ இது ஈஸியான கொஸ்டின் தான். A and B were teaching Hindi and English. 5 ஆசிரியர்கள் உள்ளார்கள். A மற்றும் B ஹிந்தியும் ஆங்கிலமும் கற்றுத்தருகிறார்கள். ஓகே, இப்போ A, B, C, D, E 5 பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ ஏயும் பியும் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியும் இங்கிலீஷும் கத்து தர்றாங்க. ஸோ ஹிந்தி இங்கிலீஷ் இவங்க 2 பேரும் கத்து தர்றாங்க. ஹிந்தி இங்கிலீஷ் 2 பேருமே ஹிந்தியும் டீச் பண்றாங்க, இங்கிலீஷும் டீச் பண்றாங்க. சி அண்ட் பி வேர் டீச்சிங் இங்கிலீஷ் அண்ட் ஜியாகிரபி. ஓகே, சி மற்றும் பி ஆங்கிலமும் புவியியலும் கற்றுத்தரார்கள். ஸோ சி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஜியாகிரபி, பியுமே இங்கிலீஷ் அண்ட் ஜியாகிரபி. இங்கிலீஷ் ஆல்ரெடி வந்திருக்கு அப்படின்னா நம்ம திரும்ப எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, டி அண்ட் ஏ வேர் டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஹிந்தி. டி மற்றும் ஏ கணிதமும் ஹிந்தியும் கற்றுத்தருகிறார்கள். ஸோ இப்போ டி வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஹிந்தி. ஓகே, அடுத்து இன்னொன்னு யாரு, ஏ. ஸோ ஏயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி ஆல்ரெடி வந்துருச்சு, மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் போடணும். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஹிந்தி தான், ஹிந்தி ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, அதனால திரும்ப எழுதணும் அவசியம் கிடையாது. இ அண்ட் பி வேர் டீச்சிங் ஹிஸ்டரி அண்ட் பிரெஞ்சு. அதாவது இ அண்ட் பி, இ மற்றும் பி வரலாறும் பிரெஞ்சும் கற்றுத்தருகிறார்கள். ஸோ இ வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, ஆல்ரெடி ஹிந்திக்கு ஹச் போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹச்எஸ்ன்னு போட்டுக்கிறேன் ஹிஸ்டரிக்கு. ஹிஸ்டரியும் பிரெஞ்சும், ஒன்னு இ, இன்னொன்னு யாரு, பி. ஸோ பியுமே வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியும் பிரெஞ்சும் சொல்லித்தரான். ஓகே, ஸோ இவ்வளவுதான் கொடுத்துக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இவ்வளவுதான். இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹூ அமங் த டீச்சர்ஸ் ஆர் டீச்சிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட். யார் அதிக எண்ணிக்கையிலான பாடங்களை கற்றுத்தருகிறார்கள் கேட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது பி தான். பி தான் இருக்கையில அதிகமா 5 சப்ஜெக்ட் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ பி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
when ordered 1 the person has to put 1 apple in the basket. ஒன்று என சொல்லும் போது ஒரு ஆள் ஒரு ஆப்பிளை எடுத்து பையில் போட வேண்டும். when ordered 2 1 guava has to put. அதாவது 2 என சொல்லும் போது ஒரு கொய்யாவையும், அதே மாதிரி when ordered 3 1 orange has to be put. 3 என சொல்லும் போது ஒரு ஆரஞ்சையும் எடுத்து பையில் போட வேண்டும். அடுத்ததா when ordered 4 the person has to take out 1 apple and 1 guava from the basket. 4 என சொல்லும் போது அந்த நபர் பையிலிருந்து ஒரு ஆப்பிளையும் ஒரு கொய்யாவையும் வெளியே எடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எப்பெல்லாம் 1ங்கிற ஆர்டர் வருதோ அப்போ ஒரு ஆப்பிளை வந்து உள்ள போடணும். எப்பெல்லாம் 2ங்கிற ஆர்டர் வருதோ அப்போ வந்து ஒரு கொய்யா பழத்தை வந்து உள்ள போடணும். எப்பெல்லாம் 3ன்னு ஆர்டர் வருதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சை உள்ள போடணும். எப்பெல்லாம் 4ங்கிற ஆர்டர் வருதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிளையும் ஒரு கொய்யாவையும் வெளியில எடுக்கணும். ஒரு ஆப்பிளை வெளியில எடுக்கணும், ஒரு கொய்யாவை வெளியில எடுக்கணும். ஓகே, வெளியில எடுக்கிறதுக்கு மேல் நோக்கி அம்புக்குறி போட்டிருக்கேன், உள்ள போடுறதுக்கு கீழ் நோக்கி அம்புக்குறி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, த ஆர்டர் சீக்வன்ஸ் ஃபாலோடு த பர்சன் இஸ், அதாவது இன்னும் வரிசைப்படி அந்த நபர் செய்தால் வரிசையில் கடைசியில் பையில் எத்தனை பழங்கள் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் ஹவு many ஃப்ரூட்ஸ் வில் பி தேர் இன் த பேஸ்கெட். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆர்டர் வருது, 1 2 3 3 2 1 4 3 4 2 3 அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் வருது. ஸோ 1 வர்றப்போ ஒரு ஆப்பிள் உள்ள எடுத்து போடுறான், 2 வர்றப்போ ஒரு கொய்யாப்பழத்தை உள்ள எடுத்து போடுறான், 3 வர்றப்போ ஆரஞ்சை உள்ள எடுத்து போடுறான், மறுபடியும் 2 வர்றப்போ கொய்யாப்பழத்தை உள்ள எடுத்து போடுறான், 4 வர்றப்போ ஆப்பிளையும் ஒரு ஆப்பிளையும் ஒரு கொய்யாப்பழத்தையும் வெளியில எடுக்கிறான். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகே, இந்த ஆர்டர்ல பண்றான். அப்போ கடைசியில பேக்ல எத்தனை பழங்கள் இருக்கும், மொத்தமா எத்தனை பழங்கள் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும், மொத்தமா இதுல எத்தனை 1 வருதுன்ட்டு பாருங்க. அதெல்லாம் அப்படியே கட் பண்ணிக்கிட்டே போங்க. 1 2 3 4 5 6 6 வாட்டி 1 வந்திருக்கு. அப்ப ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா 6 ஆப்பிள் உள்ள போட்டிருப்போம். ஓகே, ஸோ அடுத்ததா 2 எத்தனை வாட்டி வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6. ஸோ அப்போ கொய்யாப்பழத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா 6 கொய்யாப்பழம் உள்ள போட்டிருப்போம். அடுத்து 3 1 2 3 4 5 6 7 வாட்டி வந்திருக்கு. ஸோ ஆரஞ்சு வந்து பாத்தீங்கன்னா 7 ஆரஞ்சு வந்து உள்ள போட்டிருப்போம். ஓகே, ஸோ அடுத்ததா மிச்சம் 4 மட்டும்தான் இருக்குது. 1 2 3 4 வாட்டி 4 வந்திருக்கு. ஸோ அப்போ ஆப்பிள்ல வந்து ஒரு 4 கம்மியா இருக்கும், கொய்யாப்பழத்துலேயும் ஒரு 4 கம்மியா இருக்கு. ஏன்னா இந்த 4 வாட்டி வந்திருக்கு. ஒரு வாட்டி 4 வந்தாலே ஒரு ஆப்பிள் வெளியில போகும், ஒரு கொய்யாப்பழம் வெளியில போகும். 4 வாட்டி வந்திருக்குதுன்னா 4 ஆப்பிளும் 4 கொய்யாப்பழம் வெளியில போகும். ஸோ இப்போ கடைசியில 2 ஆப்பிள் இருந்திருக்கும், 2 கொய்யாப்பழம் இருந்திருக்கும், 7 ஆரஞ்சு இருந்திருக்கும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 7 2 9 + 2 11. கடைசியில் அந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 11 பழங்கள் இருக்கும். ஓகே, ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரீட் த இன்ஃபர்மேஷன் அண்ட் கிவ் ஆன்சர். த ஒலிம்பிக் கேம்ஸ், இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் த ஃபிளாக்ஸ் ஆஃப் 6 nations were flown in the following way. ஒலிம்பிக் விளையாட்டில் 6 நாடுகளின் தேசிய கொடிகள் கீழே உள்ளவாறு பறக்கவிடப்பட்டிருந்தன. The American flag has to the left of Indian flag and to the right of French flag. அதாவது அமெரிக்க கொடி இந்திய கொடியின் இடதுபுறமும் பிரெஞ்சு கொடியின் வலதுபுறமும் பறந்தது. அமெரிக்க கொடி, அமெரிக்கன் பிளாக் வந்து இந்திய கொடிக்கு இடதுபுறம். ஓகே, இந்தியன் பிளாக் இங்க இருக்குதுன்னா உங்களோட லெஃப்டையே இங்க லெஃப்ட்னு எடுங்க, உங்களோட ரைட்டையே இங்க ரைட்டுன்னு எடுங்க. இவங்க வந்து எந்த டைரக்ஷன் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா நீங்க டிஃபால்ட்டா என்ன பண்ணணும், அந்த கொடி எல்லாமே இப்போ வடக்கு திசை நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட ரைட்டு இதுல ரைட்டு, உங்களோட லெஃப்ட் இங்கே லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அமெரிக்க கொடி இந்திய கொடியின் இடதுபுறம் வரணும். இந்தியன் பிளாக் இங்க இருக்குதுன்னா அப்ப அமெரிக்கன் பிளாக் வந்து அதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கும். பிரெஞ்சு கொடியின் வலதுபுறம் எது, அமெரிக்க கொடி. அமெரிக்க கொடி வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு கொடிக்கு வலதுபுறம். அப்போ பிரெஞ்சு இங்க இருந்திருக்குமா, பிரெஞ்சுக்கு வலதுபுறம் அமெரிக்க கொடி. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிரெஞ்சுக்கு வலதுபுறத்துல அமெரிக்க கொடி இருக்குது. அடுத்ததா the Australian flag was on the right of Indian flag. ஆஸ்திரேலிய கொடி இந்திய கொடியின் வலதுபுறம். இந்திய கொடியின் வலதுபுறத்துல வந்து ஆஸ்திரேலியா. ஸோ ஏஎஸ்ன்னு போட்டுக்கிறேன், ஏன்னா ஏஎன் ரெண்டும் வந்தா கன்ஃபியூஸ் ஆயிரும். இதுக்கு ஏஎஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, பட் வாஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஜாப்பனீஸ் பிளாக். எது
ஆஸ்திரேலியன் பிளாக். ஓகே, இங்க சென்டர் இதோட சப்ஜெக்ட் இதுதான். அதுக்கு தான் வந்து இந்தியனையும் ஜப்பானீஸோடையும் வந்து கம்பேர் பண்றாங்க. ஸோ ஜாப்பனீஸ் பிளாகுக்கு லெப்ட்ல ஆஸ்திரேலியன் பிளாக். ஓகே, சீன கொடியின் இடதுபுறம் பறந்து கொண்டிருந்த ஜப்பானிய கொடியின் இடதுபுறம். ஸோ அது வேற. ஆஸ்திரேலிய கொடி இந்திய கொடியின் வலதுபுறமும் சீன கொடியின் இடதுபுறமும். இங்க இருந்து ரீட் பண்ணுங்க, அப்பதான் புரியும். ஓகே, பறந்து கொண்டிருந்த அப்படிங்கிற மாதிரி வருது. ஆஸ்திரேலிய கொடி இந்திய கொடியின் வலதுபுறமும் சீன கொடியின் இடதுபுறம் பறந்து கொண்டிருந்த ஜப்பானிய கொடியின் இடதுபுறமும் பறந்தது. ஸோ தமிழ்ல தான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஓகே, இங்கிலீஷ்ல கூட கொஞ்சம் டக்குன்னு புரியுது, ஆனா தமிழ்ல கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஓகே, ஆஸ்திரேலிய கொடி இந்திய கொடியின் வலதுபுறம். ஓகே, இந்திய கொடியின் வலதுபுறம் ஆஸ்திரேலிய கொடி. அடுத்து சீன கொடியின் இடதுபுறம் பறந்து கொண்டிருந்த ஜப்பானிய கொடியின் இடதுபுறம். ஓகேவா? சோ தெளிவா இருக்கணும், நீங்க இதுல தப்பா போட்டக்கூடாது. ஆஸ்திரேலிய கொடியை தான் இன்னும் சொல்றாங்க. ஆஸ்திரேலிய கொடி வந்து பாத்தீங்கன்னா சீன கொடியோட இடதுபுறம் பறந்து கொண்டிருந்த ஜப்பானிய கொடியின் இடதுபுறத்துல வந்து பறக்குது. இப்ப சீன கொடி சைனா கொடியோட இடதுபுறம் வந்து என்னது, ஜப்பானிய கொடி இருக்குது. ஜப்பானிய கொடி இருக்குது. அதனுடைய இடதுபுறம் தான் வந்து ஆஸ்திரேலியா கொடி இருக்குது. அதோட இடதுபுறத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கொடி இருக்குது. இதுதான் சொல்லியிருக்காங்க. சோ நீங்க வந்து நடுவில் இருக்கிறத விட்டுட்டு கடைசியில பாருங்க. ஆஸ்திரேலியா கொடி ஜப்பானிய கொடியின் இடதுபுறம் பறந்தது. அந்த ஜப்பானிய கொடி வந்து பாத்தீங்கன்னா சீன கொடியின் இடதுபுறம் பறந்து கொண்டிருந்த ஜப்பானிய கொடின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க கவனமா ரீட் பண்ணல அப்படின்னா, பொறுமையா ரீட் பண்ணல அப்படின்னா தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப இதுதான் ஆர்டர். ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்து ஜப்பான் கொடி, அடுத்து சைனா கொடி. ஸோ ஆஸ்திரேலியா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இங்கதான் இருக்குதுன்னு. ஸோ அதுக்கு ரைட் சைட்ல ஜப்பான் கொடி, அதுக்கு அடுத்து சைனா கொடி வந்து இருக்கும். ஓகே, இப்ப 2, 4, 6 கொடியுமே வந்துருச்சு. 2, 4, 6 கொடியுமே வந்துருச்சு. 6மே இந்த ஆர்டர்ல தான் பறக்குது. இப்ப எந்த 2 கொடிகள் நடுவில் பறந்தனன்னு கேட்டிருக்காங்க. நடுவுல 2, ஏன்னா மொத்தமா 6 இருக்குது அப்படிங்கிறப்போ நடுவுல 1 வராது, 2 வரும். இந்த ரெண்டும் கார்னர்ல, இந்த 2 தான் நடுவுல. அப்ப இந்தியா ஆஸ்திரேலியா கொடிகள் தான் வந்து நடுவுல இருந்திருக்கும். ஓகேவா? சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ABCD and E are the 5 employees working in a company from Monday to Friday. அதாவது ABCD மற்றும் E ஆகிய 5 வேலையாட்கள் ஒரு நிறுவனத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை வேலை செய்கிறார்கள். இப்படி கொடுத்துட்டாலே நீங்க என்ன பண்ணிருங்க, ஒவ்வொரு டேவையுமே நீங்களே எழுதிக்கோங்க. ஓகே, திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. 5 நாள். ஓகே, ஈச் ஒன் இஸ் ஒர்க்கிங் ஃபார் 1 day ஒன்லி 1 day. ஓகே, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் ஒரு நாள் மட்டும் வேலை செய்கின்றனர். டி மற்றும் இ வார இறுதி நாட்களில் வேலை செய்ய மாட்டார்கள். டி அண்ட் இ வில் நாட் ஒர்க் ஆன் வீக்கெண்ட்ஸ். நார்மலா வீக்கெண்ட் அப்படின்னாலே வந்து சாட்டர்டே சண்டேவை தான் குறிப்போம். ஓகே, நார்மலாவே வந்து வீக் டேஸ்ங்கிறது திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும், அதுக்கப்புறம் வீக்கெண்ட் அப்படிங்கிறது சாட்டர்டே சண்டே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுப்போம். ஆனா இங்க சாட்டர்டே சண்டேவே வரல. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, டியும் ஈயும் வீக்கெண்ட்ல ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. வீக் எண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 கிடையாது, 2 ப்ளூரல்ல இருக்குது. ஓகே, நாட்களில், இறுதி நாளில் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம நாட்களில்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 இருக்குது. ஓகே, 2ல 2க்கு மேல இருந்தாதான் இந்த மாதிரி ப்ளூரல்ல சொல்லுவோம், பன்மையில சொல்லுவோம். அப்போ கண்டிப்பா டியும் ஈயும் கடைசி 2 நாள்ல வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். இந்த 2 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா டிஇ 2 பேருமே வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த ஹிண்ட்டை வந்து நீங்க இப்படிதான் எடுக்கணும். வீக்கெண்டுன்னா அப்ப கடைசி ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் இதுல ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே இருக்காது. வீக்கெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, நாட்களில்னு சொல்லியிருக்காங்க, அப்ப 2 நாளை குறிக்கிறாங்க. 2 பேர் சொல்லியிருக்காங்க, அப்ப 2 நாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படி 2ன்னு சொல்றீங்கன்னா 2 பேர் அப்படின்னா 2 நாள்னு எடுத்திருக்கேன். ஓகே, சி வில் ஒர்க் ஆன் த டே ஆஃப்டர் இ இஸ் ஒர்க்கிங். இ வேலை செய்வதற்கு அடுத்த நாள் சி வேலை செய்வார். ஓகே, இ என்னைக்கு ஒர்க் பண்றானோ அதுக்கு அடுத்த நாள் வந்து சி ஒர்க் பண்ணுவான். அடுத்து டி வில் ஒர்க் ஆன் த டே பிஃபோர் பி இஸ் ஒர்க்கிங் டே. ஓகே, பி வேலை செய்த நாளுக்கு முன்தினம் டி வேலை செய்வார். பி என்னைக்கு வேலை செய்யறானோ அதுக்கு முந்தின நாள் வந்து டி வேலை செய்வான். இப்ப இந்த 2 பாயிண்ட் தான் இருக்குது. இக்கு அப்புறம் சி வரணும், டிக்கு அப்புறம் பி வரணும். இதை நீங்க ஒண்ணு போட்டு தான் பார்க்கணும். ஓகே, இதுல ஒருத்தன் மிஸ் ஆகிறான். அவன் யாரு? ஏ வந்து எங்க வேணாலும் வரலாம். இப்ப ஹூ வில் ஒர்க் ஆன் மண்டேன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப நான் வந்து என்ன பண்றேன், இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதுல எந்த ஹிண்ட்டுமே இல்லை, நம்மளாதான் அசியூம் பண்ணணும். இப்படி வரலாமா அப்படி வரலாமான்னு நம்ம ஒண்ணு போட்டு பார்க்கணும். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஏன்னு எடுத்துக்கிறேன், இங்க வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து இயும் சியும் வர்றாங்கன்னு எடுக்கிறேன். இ வர்றான், அடுத்து சி வர்றான்னு எடுக்கிறேன். அடுத்து மிச்சம் இருக்கிறது டியும் பியும் தான். டியும் பியும் தான். இப்படி போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா டி வந்து இங்க வரமாட்டான். டி வந்து இங்க வரமாட்டான். அப்ப இது வந்து தப்பாயிரும். இது ஃபுல்லாவே வந்து தப்பாயிரும். இப்ப நான் என்ன பண்றேன், ஏ வந்து 2வது நாள் ஒர்க் பண்றான்னு வச்சுக்கிறேன். இயும் சியும் சேர்ந்து தான் வரணும். இப்ப நான் இங்க இ எடுக்கிறேன், இங்க சி எடுக்கிறேன். ஓகேவா? அடுத்து டியும் பியும் சேர்ந்து வர்றதுக்கு வழியே இல்லை. ஓகே, டி இங்க வருவான், பி இங்க வருவான் அப்படிங்கிறப்போ வழியே கிடையாது. சேர்ந்து தான் வரணும். அடுத்தடுத்த நாள்ல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இதுவும் வராது. ஸோ கண்டிப்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து வரணும், இவங்க 2 பேரும் சேர்ந்து வரணும் அப்படின்னா ஏ வந்து ஒன்னு ஸ்டார்டிங்ல இருந்தா அடுத்து இந்த 2 வரும். ஏ வந்து மிடில் இருந்தா இந்த 2 வரும். ஏ கடைசியில இருந்தா இந்த 2 வரும். இதுதான் ஹிண்ட். நான் திரும்பவும் சொல்றேன். ஓகே, இப்ப ஏ எங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாருங்க. இப்ப இவங்க 2 பேரும் ஜோடியா வரணும், இவங்க 2 பேரும் ஜோடியா வரணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் வந்து நம்மளுக்கு தேவை. இப்ப ஏ இங்க வந்தா இங்க 2 பேர் வருவாங்க, இங்க 2 பேர் வருவாங்க. இதுல யார் வேணாலும் மேல வரலாம், யார் வேணாலும் கீழே வரலாம். அது நம்மளுக்கு மேட்டர் இல்லை. இப்ப ஏ ஒருவேளை 2வது நாள் வந்துட்டான் அப்படின்னா இங்க 3 இங்க 1 தான் இருக்குது. நம்மளுக்கு 2 அப்படிங்கிற மாதிரி ஜோடியா இவங்களை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனா ஏ வந்து ஒருவேளை 3வது நாள் வந்தான் அப்படின்னா இங்க 2 பேர் வருவாங்க, இங்க 2 பேர் வருவாங்க. ஏ ஒருவேளை இங்க வந்தானாலுமே, இந்த தேர்ஸ்டே வந்தானாலுமே இங்க 3 இங்க 1 தான் வரும். 2 அப்படிங்கக்கூடிய ஜோடி வராது. ஒருவேளை ஏ ஃப்ரைடே வர்றான்னு வச்சுக்கோங்க. ஏ ஒருவேளை ஃப்ரைடே வர்றாங்கன்னா மொதல் 2 நாள் 2 பேரு, அடுத்த 2 நாள் 2 பேர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, அப்ப ஏக்கு இந்த 3 பாசிபிலிட்டி தான் இருக்குது. அதுலயுமே இப்ப ஏ வந்து வர்றான்னு வச்சுக்கோங்க. ஏன் வர்றாம்னா இப்ப இதுல வந்து நான் இயையும் சியையும் மேல எடுக்கிறேன். இ 2வதா வர்றான், சி அடுத்து 3வதா வர்றான். அந்த ஜோடி அப்படிதான் வரும். அடுத்து இங்க டி வரலாமா? டியும் பிக்கும் இந்த இடம் மட்டும்தான் இருக்குது. டி இங்க வரக்கூடாது. அப்ப நான் வந்து என்ன பண்றேன், இந்த டியையும் பியையும் நான் மேல எடுக்கிறேன். ஓகே, டியையும் பியையும் மேல எடுக்கிறேன். அப்ப இயையும் சியையும் கீழே கொண்டு வருவேன். இயையும் சியை கொண்டு வந்தா இயும் இங்க வரக்கூடாது. ஸோ இப்படி போட்டாலும் வரல, அப்படி போட்டாலும் வரல அப்படின்னா ஏ இங்க வர்றது தப்பு. ஏ இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப ஏ மிடில்ல வரலாமா அப்படிங்கிறத பாருங்க. இப்ப ஏ மிடில்ல வர்றோம். அப்ப இயும் சியும் இங்க வந்திருப்பாங்க, இயும் சியும் இங்க வந்திருந்தாங்கன்னா இங்க டியும் பியும் வருவாங்க. டி இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பே இல்லை. அப்போ இது தப்பு. ஒருவேளை டியும் பியும் மேல வந்தாலும் இங்க இயும் சியும் வருவாங்க, இங்கே இ வராது. அப்ப இதுவும் தப்பு. அப்ப ஏ வந்து மிடில்லே வராது. ஏ கடைசியில வர்றது மட்டும்தான் கரெக்டா இருக்கும். ஏ கடைசியில வந்தாம்னா மேல வந்து 1 இ சி வந்திருப்பான், அடுத்து டி பி வந்திருப்பான். இதுல எந்த தப்புமே இல்லை. இங்க பி வரலாம் தேர்ஸ்டே. ஓகே, அது பிரச்சனை இல்லை. டி தான் வர மாட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரும் மேல வந்திருக்கலாமே. இப்ப ஏ வந்து இதே கீழே தான் இருக்கான். இப்போ டியும் பியும் மேல வந்தா அதுக்கு கீழே இயும் சியும் வரலாமே. ஏன்னா இங்க தேர்ஸ்டே சியும் வரலாம், அதுலயும் தப்பு இல்லை. அப்போ இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். இவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி பார்த்தா 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஆனா கொஸ்டின் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஹூ வில் ஒர்க் ஆன் மண்டே? இப்ப மண்டே வந்து 1 இ இருக்கலாம், இல்லைன்னா டி இருக்கலாம். இங்க இ இல்ல, டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஓகே, 2 பேரும் இருக்கலாம், ஆனா 2மே ஆப்ஷன்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தா டி ஆர் இ அப்படிங்கிற மாதிரி 2 பேர்ல ஒருத்தன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கிறனால இங்க டி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பசில் டாபிக்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசில்ல நான் இன்னும் ஒரு வீடியோல கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்குது. முடிஞ்சளவு ஒரு வீடியோல கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன், இல்லைன்னா 2 வீடியோ கூட கொடுக்குறேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சளவு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.